விஜய்க்கு எதிரான ட்வீட்லாம் டெலிட் பண்ணுங்க, விஜய்க்கு எதிராக வந்து பேச வேண்டாம். நான் என்ன பேசணும் என்ன பேசுவேன் யார் சொன்னது சொல்லலாம். விஜய் ஆட்சிக்கு வருவாரா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எப்போ கோருவீங்க? நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் என்கிட்ட இருக்கு. அவர்களுக்கான தேர்தல் முடிவாகி கூட்டணியில வந்து எத்தனை சீட்டுகள் அறிவிக்கப்படக்கூடிய முடிவு வரும், யார் எதை வந்து ஏற்றுக்கொள்கிறார், யார் எதை. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் சந்தித்தது தப்பான மரியாதைக்குரிய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் எம்பி போட்ட ட்வீட் தப்பான. அண்ணாமலை பத்தி கேட்டா நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இது கூட நடவடிக்கை எடுத்துருவாங்களா? அவர்களுடைய தகவல்களை சொல்றாரு. ஆனா நான் தகவலா இல்ல நான் கேட்கறது இது தகவலா? ஸோ டிவிக்கு இஸ் மீன் சான்ஸ் ஃபார் காங்கிரஸ். சார் அந்த மாதிரி ஒரு சில்லி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது சார். அவ்வளோ சில்லியா இறங்குற ஆட்கள் நாங்கள் டிவிக்கு கூட போகணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில தலைவர்களே பேசுகிறாங்க, பெரிய தலைவர்களே சொல்கிறாங்க. விஜயோடைய கூட்டணி என்பது ஒரு சான்ஸாக நீங்கள் வச்சுக்கிட்டு நெகோசியேஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா என்பது உங்களுடைய மறைமுகமான கேள்வியாக இருக்குவே. ஆனால் நேரடியாக கேட்டேன், நேரடியான கேள்வியாக வேணால் விஜய் ஒரு ஆப்ஷனாகவே காலேஜனுடைய கருத்து கணிப்பு நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீர்கள். ஆனால் இளைஞர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு என்பது அவ்வளவு பெரிய தேசிய கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி, அவ்வளவு பெரிய கட்சியில இருந்து விஜய் கூட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவதை விட தலைவர் நிரூபிக்கிறதுக்கான எந்த கால சூழ்நிலை அமையவே இல்லை. அதுக்குள்ள அவரோடு கூட்டணி வைப்பது என்பது அரசியல் புரிதல் வந்து அறவே இல்லாத ஒரு மனிதர் என்றால் இந்தியாவிலேயே சீமான சொல்லலாம். ஏன்னா 8% வந்து சீமானுடைய அரசியல் அறிவற்றவர்கள் தான் நான் சொல்லுவேன். போயும் சீமானுக்கு அவங்க வாக்காளர்கள் கொச்சைப்படுத்துறதா இந்த சீமானுக்கு வாக்களிப்பவர்கள் என்ன? வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி வழக்கறிஞர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பேசுவோம். தாவேகாவத்து பேசின உடனேயே கட்சியிலேருந்தே எதிர்ப்பு குரல் வருது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன எதிர்ப்பு வந்தது உங்களுக்கு? அது வந்து ஒரு மீன் சான்ஸ் தானே. எது மீன் சான்ஸ்? தாவேகாங்கிறது காங்கிரஸ்க்கு ஒரு மீன் சான்ஸ் தானே. இல்ல, எதை பற்றி பேச வேண்டும், எதை பற்றி ரெண்டு ஆஸ்பெக்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை பேசுனாங்க, உங்களுக்கு எதிர்ப்பு குரல் வருது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு தாவேகா ஒரு சான்ஸா இல்லையாங்கிறத நம்ம அப்புறம் பேசலாம். முதல்ல உங்களை குறித்து பேசின விஷயங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நல்ல விஷயம். ரெண்டா பிரிச்சிட்டீங்க. நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு யார் முடிவு எடுக்கணும்? தேசிய அளவில் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் தலைவர் ராகுல் காந்தியும் முடிவு எடுக்கணும். இங்கே யார் முடிவு எடுக்கணும் அப்படின்னா தலைவர் செல்வ பெருந்தகையும் எனக்கு வாய்ப்பளித்து நீ போடா, நீ வந்து டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு எனக்கு அங்கீகாரம் தந்த மரியாதைக்குரிய ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்லணும். சம்மந்தமே இல்லாமல் அனானிமஸாக நான் அதில் இருக்கிறேன், நான் என்ன பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணுறது நான் வந்து அந்த அழுத்தத்தை எப்படி பார்த்தேன் அப்படின்னா அன்ப்ரொஃபஷ்னலாக, இது ஒரு முறையற்ற தன்மையாக அதை நான் பார்த்தேன். அப்போ நான் அதை வந்து உடனடியாக தலைவர் கவனத்துக்கும் கொண்டு போகணுன்னு முயற்சி எடுத்தேன். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் நிலைப்பாடு அப்படின்னா அது கட்சியில் அறிவிக்கணும். ஏன்னா என்னை பொறுத்தவரை பர்சனலாக as far as my knowledge is concerned, ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை முறையாக பயின்று அதையே நான் வந்து வெற்றியின் இலக்கு என்று எடுத்துக்கொண்டு செல்வதனால்தான் நான் எங்கு பேசினாலும் தலைவர் ராகுல் காந்தியை மையப்படுத்தி பேசுகிறேன். ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்தில் யார் தலைவரோ அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தான் முறை. அப்படின்னும் போது இதனால தான் நான் வந்து ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன் தலைவர் ராகுல் காந்தி. அவ்வளோதான், ஒரே ஃபோக்கஸ். அவர் மூலமாக அஃபிஷியலாக வரக்கூடிய செய்திகள் எதுவோ அதை மட்டும் தான் நம்ம பேசணும். அப்போ டெல்லி இப்போ இது பெரிய கட்சி, அப்போ நிறைய பேருக்கு நிறைய பேரை தெரிஞ்சிருக்கும். அவங்க போய் டெல்லியில் வந்து யார்கிட்டையாவது ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு செய்தியை சொல்லி அந்த செய்தியை அப்படியே இவர் கம்யூனிகேட் பண்ணுங்க, இவரை இப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறார்களோ என்கின்ற அடிப்படை தான் அந்த வேதனையை வந்து நான் பதிய வச்சேன். என்ன சொன்னாங்க உங்களை? இல்லை, நீங்கள் ராகுல் காந்தி இது நம்ம விஜய்க்கு எதிரான ட்வீட்லாம் டெலிட் பண்ணுங்க, விஜய்க்கு எதிராக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னது சொல்லலாம்? இல்லை, அது உண்மையில எனக்கே ஒரு ஹிந்தி நேம்ஸ் புதிய வட மாநிலத்தில். ஆமாம், இங்கே யாரும் கிடையாது, தமிழகத்திலிருந்து உங்களை யாரும் இல்லை வட மாநிலத்தில் இருந்து. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், மேபி விஜய் கூட போகணும்னு இங்கே இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அவங்க பேசி செஞ்சுருப்பாங்க. இது முறையாக நமக்கு தலைமையிலிருந்து வந்த செய்தி அல்ல. இந்த வேதனையை நான் வெளிப்படுத்துவதற்கு காரணம், இது முறையாக தலைமையிலிருந்து வந்த செய்தின்னா அதுக்கு என்னை அஃபீஷியலாக இல்லைன்னா கூட அன்அஃபீஷியலாக முறையாக சொல்ல வேண்டியது சொல்லியிருப்பாங்களே. எல்லா கட்சியும் உள்ளது தானே. அதுக்கு உங்கள் மாநிலத்தினுடைய தலைவர் என்ன சொன்னார்? இல்லை அவர் ரொம்ப, அதாவது அவர் இதுவும் சொல்ல போகிறதில்ல அதுவும் சொல்ல போகிறதில்ல. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் அஃபிஷியலாக அவருக்கும் தேசிய தலைமையிலேருந்து சொல்லணும்.
அப்பதான் அதை வந்து அறிவிக்க முடியும். அப்ப நம்முடைய கருத்து என்னமோ, தலைவர் ராகுல் காந்தியுடைய கொள்கை என்ன, இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ என்னது, டிஎம்கேவோட கூட்டணி. அவ்வளவுதான். அதன்படி நம்ம போறோம். புதுசா ஒன்று ஏதாவது சொல்லணும்னா அது தலைவர் தான் சொல்லணும். அப்படி ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்னு தலைவருடைய நெருக்க வட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். அப்படி எதுவும் கம்யூனிகேஷன் கிடையாது. இப்போ எங்களுக்கு செய்தி தொடர்பு பிரிவுல இருந்து ஏதாவது சொல்றாங்களான்னா அதுவும் இல்லை. அப்படி எதுவும் கம்யூனிகேஷன் இல்லைன்னா யாரோ சொல்றதை நம்ம ஏன் எடுத்துக்கணுங்கிற ஒரு வேதனையை தான் நான் அங்கே பதிய வைக்கிறேன். அவரவர்களுக்கான விருப்பங்களை, பதிவுகளை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு கட்சியில் இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா இருக்கும். அப்ப சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன போட்டு அழுத்தக்கூடாதுல்ல. நீங்க எதிர்ப்பு கருத்து வைக்கிறதுனால அதை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வேண்டாம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் நான் விரும்புறேன், ம். ஆசைப்படுறேன், விஜய் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னா சூப்பருங்க, உங்க கருத்து நல்லா இருக்கு, பார்ப்போம்னு சொல்லியிருப்பேன். நீ பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? நீ வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி சொல்லலாம்? இந்த விஷயத்து சம்பந்தமா இந்த ட்வீட் எல்லாம் டெலீட் பண்ணுங்கன்னு எப்படி சொல்லலாம்? அது பத்தாதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வடநாடு சைடில் நான் இதுக்கு முன்னால இருந்த அணி நிர்வாகத்திலுடைய தேசிய தலைவர்களா இருந்தவங்க, ஏன்னா நட்பு வட்டத்துல அன்பை நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய மரியாதை வைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சொன்னா கேட்கலாம்னா இதெல்லாம் என்னது? நான் கூடுதலா என்ன அதை வந்து இரிட்டேட் பண்ணுச்சு. அதுல இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பதிவு போட்டுக்கிட்டீங்க. இது பண்ணல, அப்படிலாம் பண்ணல. அது அந்த மாதிரி செயல்முறை சிறுபிள்ளைத்தனமான அதெல்லாம் நான் செய்யல, அப்படிலாம் நான் செய்யல. அது வந்து சங்கடம் கொடுத்துச்சு எனக்கு. இப்போ என்னன்னா என்ன கட்சி உங்க இப்போ இது எங்க அப்பா சொன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அது வேற இல்ல. ஏன்னா ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற மனித விரோத கட்சியினால் நேரடியாக குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்டவன் தான். அது நிறைய டீப்பா நான் பேச விரும்பல. பர்சனலா எனக்கு ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. ஏனென்றால் பிஜேபியோட பிஏ கூட நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த கொள்கையை தேசிய அளவில் மிக தெளிவாக எடுத்து நடத்தக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி. எந்த இடத்திலாவது அது போன்ற ஒரு சங்கடங்கள் எங்க இருக்கு நான் கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு என்ன என்ன என்னுடைய பர்சனலுக்கு வர்றேன். இப்போ அடுத்தது இப்போ நான் பர்சனலா வந்து டிஎம்கேவையும் டிவிகேவையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறேன். நான் எல்லா நேர்காணல்லையும் சொல்றேன். ஏங்க விஜய் வந்து நாங்க பாஜக எதிர்க்கிற மாதிரிலாம் எதிர்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் திமுகவுடைய எதிர்ப்பை தான் நான் குறை சொல்றேன். ஏன்னா இப்ப திமுக அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக எங்களுடைய எதிரின்னு போல்டா டிக்ளேர் பண்றாரு விஜய். நான் எதிர்ப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு. வரவேற்கத்தக்கது. ஏன்னா பெரியார சொல்றாரு. எனக்கு அதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் தேவையில்லை. நீங்கள் பெரியாரை என்று கேட்கிறீர்கள், அன்றைக்கு என்னுடைய சகோதரன் ஆகிறீர்கள். இது என்னுடைய பாலிசி. புரட்சியாளர் அம்பேத்கர், பெரியார் தான் 2 அரசியல் கண்கள் என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப அவர் பெரியாரை ஏத்துக்கிட்டு அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டு அவர் பேசுறப்ப உளம்புற வந்து உளமாற வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த கட்டத்துல அதையே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கும் பொழுது அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்லைங்க, உங்களால முடியாதுன்னு நம்ம சொல்றோம். இது என்னுடைய ஆமா விஜய் கட்சியை வந்து நம்ம சொல்றோம். அதனால இப்ப பர்சனலா அப்படின்னும் போது தேசிய அளவில் தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கிறார், அதற்கு எதிராக களமாடுகிறார் என்றால் இந்தியாவில் இருந்து வாக்கு அதிகார யாத்திரை நடக்கும் பொழுது காங்கிரஸ் அல்லாத முதல்வர்களில் கலந்து கொண்ட ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் தான் வந்து பீகார்ல போய் வந்துட்டார். அப்ப என்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். டீலிமிட்டேஷனை பத்தி முதல்ல தேசிய அளவிலான விஷயங்களை இவ்வளவு ஆக்கப்பூர்வமா எடுத்து பண்ணாதான் எனக்கு அமைதியா இருக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் விஷயத்துல அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு முதல்வர்கள் மாநாட்டை கூட்டி செய்த முதல் இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய விஷயங்களுக்கு எதிராக கருத்து முரண்கள் இருக்கும். இல்லைன்னா நம்ம முழுக்க முழுக்க திமுகவை ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம் இருக்காது. கருத்து முரண்கள் எல்லாமே ஒரு சில இடங்கள்ல இருக்கும் போகும். இப்ப அதுதானே வந்து சீமான் வந்து பெரியாரை பற்றி இருக்கிற பார்வைக்கு நம்ம எடுக்கிறோம். பெரியாரை பொறுத்தவரை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ங்கிறது வேற, டிஃபரன்ஸ் ஆஃப் ஐடியாலஜிங்கிறது வேற. அவர் வந்து ஆதிக்க சக்திகளோடு வைத்திருந்தது டிஃபரன்ஸ் ஆஃப் ஐடியாலஜி. முஸ்லிம்களோடு கிறிஸ்தவர்களோடு வைத்திருந்தது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஐடியாலஜி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்கு. அதனால இங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். 98ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஐடியாலஜில வந்து கூட்டணியை போய் போகும்போது சரியா ஞாபகம் இல்லையா? இல்ல வாஸ்தவமான கேள்விதான். அதை அவர்களே திமுக இன்னைக்கு வந்து அந்த நிலைப்பாட்டை பற்றிய விளக்கங்கள் தரும் பொழுது நாங்க வந்து ஏன்னா ஒரு பாஜகங்கிறது ஒரு கொள்கை ரீதியான கட்சி. ரொம்ப உறுதியாக திமுக எப்படி ஒரு கொள்கை மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி அவர்கள் வந்து அவர்களுக்கான பலமாக அந்த கொள்கையே பேச விடாம தடுத்தார கூட்டணி வச்சோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஏற்புடைய ஒரு வாதமா இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள்? அது ஏற்றுதான் ஆகணும். அது கம்பல்ஷன் நீங்க சொல்றீங்க? இல்ல ஏற்றுதான் ஆகணும், கம்பல்ஷன் இல்ல. பின்னாட்களில் அவர்கள் சொன்னதை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறக்கூடிய இன்னைக்கு ஒரு துணை முதல்வருக்கு இந்தியா முழுக்க ஒரு வழக்கு இருக்கிறது.
சனாதனத்தை எதிர்ப்போம் என்று அவர் நியாயமாக பேசிய ஒன்றை, ஏற்றத்தாழ்வுகளை எதிர்ப்போம் என்று பேசிய பேச்சை திரித்து இந்துக்களுக்கு எதிராக ஜனசைடுக்கு கூப்பிடுறாருன்னு பேசி ஒரு துணை முதலமைச்சருக்கு இதை விட பெரிய தகுதி நான் எதுவும் பார்க்கல. ஏன்னா டார்கெட் செய்யப்படுறாரு. இப்ப நீங்க சொந்த கட்சிக்குள்ள எனக்கு எதிர்ப்பான குரல்கள் வருகிறது. என்ன அவங்க நீங்க பேசுறது எப்படி ஜனநாயகமோ அது மாதிரி நான் பேசுறதும் ஜனநாயகம் என்று இருந்தால் என்ன நீங்க எப்படி சப்ரஸ் பண்ண பாக்குறீங்க ஒரு கேள்வி வைக்க. இப்ப இன்னொரு பார்ட் என்னன்னா டிவிகேயும் டிஎம்கேயும் ஒரே ஒரு தட்டுல வச்சு பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் திரு மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், திருமிகு ஜோதிமணி அவர்களாகட்டும், அல்லது இன்ன பிற தலைவர்களாகட்டும், கிரீச்சூடங்கர் அவர்களை வைத்துக்கொண்டே பல பேர் பேசியிருந்ததையும் நாம் பார்த்தோம். பல மேடையில் பேசணும். திரு செல்லகுமார் உட்பட, மன்னிக்கும் திரு ராஜேஷ்குமார் உட்பட. அவர் தான் காங்கிரஸ் கமிட்டியுடைய தற்போதைய தலைவர். இந்த சட்டமன்றத்தில் சிஎல்பி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறார். அதுல அவர் பேசுகின்ற போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக அவர் எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள், பேசிக்கொண்டே வருகிறார்கள். இப்ப இந்த ரெண்டையும் வைத்து பார்க்கின்ற போது புகாரி அவர்களுக்கான ஆப்ஷன் எது? திமுக தான். நான் ஏன் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கு எப்போ கோருவீங்க? நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தானே. விஜய் ஆட்சிக்கு வருவார் என்று சொல்வதை விட அத்தைக்கு முதல்ல மீச முளைக்கலாங்கிற கதை தான். விஜய் ஆட்சிக்கு வருவாரா? நீங்க நியாயமா பேசுங்க. அதாவது மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம், மேபி. எனக்கு இப்ப என்னை பொறுத்தவரை இது தெரியாமையே திரு ராஜேஷ்குமார் சொல்றாரா, திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரா? அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்து சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம் என்கின்ற அடிப்படையில் அவர்களுடைய அரசியல் அனுபவத்தோடு அவர்கள் பேசியதை தவிர நீங்க இதை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கிளியரா அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது எப்படி? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமையை போல வேற எங்கேயுமே கிடைக்காது. பேச்சு சுதந்திரம் ஒரு லிமிட்டை மீறும் போது தான் அதை புகாராக தலைவர் செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக தேசிய தலைமைக்கு அனுப்புகிறார். அது குழப்பமாக மாறும் பொழுது அது அவர்களுடைய சொந்த கருத்து. என்னை கேட்டீங்கன்னா அந்த கருத்தோடு நீ முரண்படுறீங்களான்னா ஆமா முரண்படுறேன். அது அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. அது அவர்கள் அந்த கொஸ்டின் கேட்டதுனால அது அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டீங்கல்ல, அது அவங்களுடைய கருத்து. நீங்க முரண்படுறீங்களா? நான் முரண்படுறேன். அந்த முரணை வைத்துதான் அந்த கேள்வி வைத்தேன். இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க திமுக அப்படின்னு சொல்றீங்க, அவர்கள் தாவேக்கு ஒரு ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, உங்களுக்கு நன்றாக தெரியும் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களுடன் ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்று அறியப்பட்டவர். நான் சொல்ற அவர் நெருக்கமாக அறியப்பட்டவர். அவர் ஒரு ட்வீட் போடுறாரு யூபிக்கும். அந்த ட்வீட்டை நீங்க விட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அது நெக்லிஜென்ஸா இல்லையாங்கிறத தாண்டி அது ஒரு பேசு பொருள் ஆகிறது. அந்த பேசு பொருள் உடனே அடுத்த கட்டத்தை நோக்கி எங்க நகருதுன்னா, அவர் ஏற்கனவே தாவேக்காவுடன் திரு விஜய் அவர்களை சந்தித்து விட்டு வந்தார், பேசினார், இப்படிங்கிற நகர்வுகளை நோக்கி நகர். உடனே திரு மாணிக்கம் தாக்கூர் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று அடுத்த ட்வீட் போடுறார். அதுக்கு பிறகாக திரு சூரிய பிரகாசம் சொத்து பிரிவினுடைய ஒரு செயலாளராக இருந்தவர், அவர் கட்சியிலிருந்து திமுகவின் அடிமை கூடாரமாக காங்கிரஸ் மாறிவிட்டது என்று ஒரு நீண்ட கட்டுரை அறிக்கையை வெளியிட்டு அவர் கட்சியிலிருந்து வெளியே போறேன்னு ரிசைன் பண்ணு சொல்றாங்க. இதுக்கு இடையில ஜோதிமணி அவர்கள் தமிழக காங்கிரஸில் நடக்கிறது, தயவுசெய்து மார்க் தமிழக காங்கிரஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கொள்கைகளுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய தைரியத்திற்கும் அவர் செய்ய எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் முரணாக இருக்கிறதுன்னு சொன்ன என்ன புரிந்து கொள்வது? திரும்பவும் நான் தான் சொல்றேன், தனிப்பட்ட தலைவர்களுடைய கருத்தை நான் எதுவும் பேச விரும்பல, சொல்லவும் முடியாது. ஆனால் நீங்க கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். இது ஒரே வாதத்துல இதை சொல்லணும் அப்படின்னா அது அவர்களுடைய கருத்து. இல்ல அப்படி சொல்ல மாட்டேனா. அது தமிழிசை அக்கா தமிழிசையுடைய பதில். அது நான் சொல்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் என்கிட்ட இருக்கு, அவர்களுக்கான மறுப்பு என்கிட்ட கிடையாது. ரெண்டு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இதெல்லாம் இருக்கிற அப்பவும் நீங்க திமுக கூட்டணி எப்படி ஆதரிப்பீங்கன்னு என்கிட்ட கேட்பீங்க இல்லையா? அப்பதான் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். அவங்க கருத்துக்கு என்ன சொல்றீங்கன்னா எனக்கு மறுப்பு கிடையாதுங்க, என்னால மறுப்பு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். இவை எல்லாம் இருக்கும் போதுதான் இன்னைக்கு மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் உயர்த்தி இருப்பதில் மிகப்பெரிய பங்கு. இந்தியா முழுக்க வேறு அலை வீசும் பொழுது இங்கு இந்தியா கூட்டணிக்கான அலை வீசியதே அது யாரால்? திமுக தலைமையிலான கூட்டணியால் அல்லவா? கருத்தியல் ரீதியாக இன்றைக்கு எதிரியே இல்லை எனக்கு முன்னால, ஒரு நியாயத்துக்காகவாவது நரேந்திர மோடி நினைத்திருந்தால் எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு அந்தஸ்தை யாருக்காவது கொடுத்து இருந்திருக்கும். எதிர்கட்சி தலைவரே இல்லாம கடந்த காலங்கள்ல பாராளுமன்றம் நடந்துச்சு. சரி, அந்த நிலை மாறுவதற்கு ஒரு பெரும் பங்கை திமுக ஆற்றவில்லையா? நம்மோடு தோள் நின்று பற்பல விஷயங்கள்ல உறுதியாக நிற்கவில்லையா? அரசியல் ரீதியாக நான் யாரையுமே அண்ணன் என்று அழைத்ததில்லை, என் அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லவில்லையா? எத்தனையோ விஷயங்களை முந்திக்கிட்டு இந்தியா முழுக்க
எல்லாருக்குமே பிரதமர் ஆசை வந்து தன்னுடைய உயரத்துக்கு மீறி இருக்கும் பொழுது, யாருக்கு மம்தா பானர்ஜிக்கு இருக்கும் பொழுது, அகிலேஷ் யாதவுக்கு இருக்கும் பொழுது, கெஜ்ரிவாலுக்கு இருக்கும் பொழுது, அவர்கள்லாம் உங்க கூட்டணியில் இருந்தவர்கள். அதைத்தான் சொல்றேன். அதெல்லாம் இருக்கும் பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி தான் இந்தியாவிலே அறிவிக்கிற தெம்பு எந்த முதல்வருக்காவது இருந்துச்சா? என் தலைவர் அப்படி அலங்கரிச்ச ஒரே முதல்வர் யாரு? அதனால் திமுகவுடன் கூட்டணி. கண்டிப்பா. முதல்ல இந்த இன்டாக்ட் இருக்கணும்லங்க. மத்தவங்க என்ன பண்ணாங்க நம்மள? சரி. ஒரு இப்ப இல்ல மத்த மாநிலம் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். சரி, நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட நான் 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 எடுத்துக்கிறேன். நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி அவர்கள் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லும் நம்ம கூட கொள்கைகளை தாங்கி பிடிக்கிறார்கள். திரு மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்ட உடனேயே அடுத்து அதுக்கான ரியாக்ஷன் வருது. மாநில செய்தி நான் கம்பேர் தொடர்பாளர்கள். பண்றேன் பாருங்க. இந்த நேரத்தில் 2 விஷயம் இருக்கு. பிரவீன் சங்கர் அதுலயே கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அதை சொல்லிடுறேன். நீங்க அப்புறம் வாங்க தலைவர் மாணிக்க தாகூருடைய விஷயத்துக்கு வாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் சந்தித்தது தப்பான்னா தப்பே கிடையாது என்ன கேட்டா. எல்லாருக்கும் பல காரணங்கள் இருக்கு. நான் யாரையும் தவறுன்னு சந்திச்சது. சொல்லல. இல்ல நான் என் கருத்தை சொல்றேன். எதெல்லாம் நான் தப்புன்னு நினைக்கிறேன்னு நான் சொல்றேன். மரியாதைக்குரிய தலைவர் மாணிக்கம் தாகூர் எம்பி போட்ட ட்வீட் தப்பான்னா தப்பே கிடையாது. அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கான்னா தான் இந்த கருத்துக்களை நான் சொல்றேன். அவை என்ன? அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறது தப்பு கிடையாது. ம். அது எங்களுடைய கொள்கை. ம். இது கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்கிறாரு. ம். எங்களுடைய தலைவர் செல்ல பெருந்தகைவர் அறிவிச்சிருக்காரு. அது எல்லாம் தெளிவா இருக்கு. மாற்றாக ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது இல்ல, இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல, எம் அப்துல்லா அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைவர் மாணிக்கம் மாணிக்கம் தாக்கூர். அவர்கள், அதை நான் ஏற்கல. அது வந்து இருதரப்பிலும் வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு நான் சொல்றேன். எதுன்னு கேட்டீங்களே அதைத்தான் சொல்றேன். ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குங்கிறது வேண்டும்ங்கிறது சரி கோரிக்கை. கட்சியுடைய நிலைப்பாடு அது. இப்ப தலைவர் இன்சார்ஜா அறிவிச்சிருக்காரு. தலைவர் செல்ல பெருந்தகைவர் நேத்து ஒரு டிபேட்ல இருக்கும்போது எஸ்கேபி கருணா வந்து தெளிவா சொன்னார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது நாங்க தெளிவா இருப்போம்னாரு. அதனால நான் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஏனோட வரும்போது நான் சொன்னேன் அது அவர் நிலைப்பாடா இருக்கலாம். எங்க நிலைப்பாடு தெளிவா இருக்கு, நாங்க கேட்போம். அப்ப முரண் இருக்கத்தானே செய்யுது. முரண் இருந்தாதான் ஜனநாயகம். நான் ஏற்கனவே சொன்னேன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஐடியாலஜி எங்க கிட்ட இல்ல. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அஃப்கோர்ஸ் இருக்கும். அதுதான் நாங்கள் பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்டது அழகு. இது ஒப்பீனியனா? ஒப்பீனியன் தான் இது. எங்க ஒப்பீனியன் அது. உங்க ஒப்பீனியன் உங்களுக்கு, அவங்க அவங்களோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் அவங்களுக்கு. அவங்களுக்கு. அப்புறம் நீங்க எங்க தேர்தல் accommodate நெருக்கத்தில் எங்க முடிவு. ஜெல்லா இருக்கீங்கங்கிறது வரும்ல. தேர்தல் முடிவாயி கூட்டணியில வந்து எத்தனை சீட்டுகள் அறிவிக்கப்படக்கூடிய முடிவு வரும்ல, அப்ப தெரியும். யார் எதை வந்து ஏற்றுக்கொள்கிறார், யார் எதை விடுறான்னு அப்ப தெரியும். இங்க தான் மீண்டும் அந்த பழைய கேள்விக்கு வரேன். சோ டிவிக்கு இஸ் a mean chance for Congress. நோ. சார் நான் அந்த மாதிரி ஒரு சில்லி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது சார். அவ்வளவு சில்லியா இறங்குற ஆட்கள் நாங்க இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா இது நான் இடையில ஒரு கேள்வி கேட்கணும். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய ட்வீட் போட்டது இது ராகுல் காந்தி அவர்களுடைய நாலேஜுக்கு போகாம அந்த ட்வீட் வந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அல்லது அவர் போட்டதுக்கு அப்புறம் அந்த தகவல் திரு ராகுல் காந்திக்கு போகாம இருக்கும்னு நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து போகாம இருக்கும்னு நம்புறேன் முதல்ல. இது ராகுல் காந்தியுடைய நாலேஜுக்கு போகாம தான் ஒரு ட்வீட் போட்டிருப்பாருன்னு. போட்டதுக்கு பிறகு கண்டிப்பா போயிருக்கும். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எங்கள் மரியாதைக்குரிய தலைவர் செல்வ பெருந்தகை கரெக்டா எடுத்திருக்காரு. எடுத்து செல்வ பிறந்தகை நடவடிக்கை எடுக்கணுமா? ராகுல் காந்தி நடவடிக்கை? என்ன நடவடிக்கை அவர் எடுக்க முடியுமோ அவருடைய ஸ்கோப்புக்குள்ள அதை எடுத்திருக்காரு. அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு அவர் தேசிய பொறுப்புல இருக்கிறதுனால நான் கேட்ட கேள்வி நீங்க வந்து மடைமாற்றுறீங்க. நான் என்ன சொன்னேன், திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த தகவல் தெரியாமல் தெரிஞ்சிருக்கும். இப்ப தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் அவர் ஏன் அமைதியாக இருக்கார்? முடிவு எடுப்பாங்க. ஏன்னா ஒரு தேசிய கட்சியில உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது சார். அட்லீஸ்ட் ஒரு நீங்க குறையா என்னன்னு சொல்லுவாங்க. அவரையும் கூப்பிட்டு கேட்பாங்க, விசாரிப்பாங்க. அவர் ட்வீட் போட்டு தேர்தல் நேரத்தில் எந்த முடிவும் யாருக்கும் ஏடாகூடமாக, சாதகமாக, பாதகமாக அமைந்து விடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம் கூட விட்டுறேன். நீங்க உதாரணத்துக்கு நீங்க சொல்றதுன்னா இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்னா, உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க வந்து இது வந்து இரலவெண்டா எடுத்துக்க கூடாது. உதாரணத்துக்கு போன தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுத்தாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. ஏடிஎம்கே கூட்டணியில் போயிருந்தா ஒரு 35-40 சீட்டாவது ஒழுங்கா எடுத்திருக்கலாம், தேவையில்லாத வேலை இது அப்படின்னு. நீங்க அண்ணாமலை பத்தி கேட்டா நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னாங்க. இது கூட நடவடிக்கை எடுத்துருவாங்களா? கட்சிக்குள்ளேயே இருந்து கலக குரல் எழுப்புறாங்கன்னு. அப்படி இல்ல. இது கலக குரல்ல அவர்களுடைய தகவல்களை சொல்றேன். ஆனா நான் கேட்கறது தகவலா? இல்ல நான் கேட்கறது இது தகவலா? இல்ல இப்ப 2 பேத்துக்கு கலகமா, சரி 2 பேத்துக்கு மாதிரி கலகமா நீங்க விட்டுருங்க. மோடி நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு தகுதியற்ற நிர்வாகத்தை பார்க்கவே முடியாதுன்னு தொடர்ந்து சுப்பிரமணிய சாமி சொல்லி வருகிறார். உடனே நடவடிக்கை எடுத்துறாங்களா பிஜேபி மேல? நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரிதான் ஒரு தேசிய கட்சி என்னும் பொழுது அவரை மாதிரி கிடையாது, அந்த அளவு கொஸ்ட் கிடையாது. இது
கட்சி தலைவர்களையே கேவலமாக விமர்சிக்கிற நிலைமையெல்லாம் இங்க வரல. அதுக்காக பிஜேபி எடுக்கலாம், நீங்க எடுப்பீங்களா? நீங்க நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம். நான் சொல்வது இல்ல நான் அந்த அந்த இல்ல அதுவும் ஆங்கிள் போல. நியாயங்கிறேன். நீங்க போகவே இல்ல இல்லன்னாலும், அந்த ஆங்கிள் இல்ல. அந்த ஆனா ஆங்கிள் இல்ல நீங்க நான் எங்க போனீங்கன்னாலும் ஏன் நான் இல்ல என்ன நீங்க சொல்றேன்னா, இல்ல நம்ம கமிங் பேக் டு இந்த ட்வீட்ட ஏன் நான் அந்த கேள்வி வைக்கிறேன்னா, நீங்க சொன்னீங்க உடனடியான நடவடிக்கைகள் வந்து எத வேணா பாசிட்டிவ், நெகட்டிவ் சைன்ஸ் எத வேணா கொண்டு போகலாம்னு சொன்னீங்க. பட் நீங்க சொல்றீங்க இன்டாக்ட்டா பிரதமர் வேட்பாளர் என்று மோடி அவர்கள் இருக்கின்ற போதே அவர்கள் அறிவித்தார்கள் என்று ராகுல் காந்தி அறிவித்தார். நாங்கள் நிற்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஐடியாலஜிக்கலா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்லுகின்ற போது, மாநில அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இப்படி இருக்கிறதுன்னு குறை சொல்கின்ற போது, அதுக்கு நீங்க நடவடிக்கை என்ன வாட் டஸ் இட் மீன் தான் நான் கேள்வி கேட்கிறேன். திரும்பவும் நான் அதான் சொல்றேன். இது 2 கூறா நீங்க எடுத்துக்கங்க. ஒரு கட்சி ஒரு கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே, குறையே சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம். அந்த குறை அந்த லக்ஷ்மண் ரேகாவ தாண்டுதா இல்லையாங்கிற இது பட்சத்தில் தாண்டி இருக்கா இல்லையா? தாண்டி இருக்கு. அதனால தான் தன்னுடைய ஸ்கோப்புக்கு உட்பட்டு தலைவர் செல்வ பெருந்தகை வந்து தேசிய தலைமைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு. அவங்க பரிசீலிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு தான் நான் அடுத்த கேள்விக்கு இந்த உதாரணம் சொன்னேன். உடனடியாகலாம் தேசிய கட்சிகள் எடுக்க மாட்டாங்க. இது வந்து இப்ப உதாரணத்துக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறதையும் முழுசா நம்ம உள்வாங்கி அத இருதரப்புல உள்ள கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு முடிவெடுப்பதற்கு நிச்சயமாக நேரம் பிடிக்கும். அதற்கான நேரம் தான் இது. நீங்கள் எதிர்பார்ப்பது போல் உடனடியாகலாம் தலைவர் ராகுல் காந்தியால ரியாக்ட் நான் பண்ண முடியாது. உடனடிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ரெமெடி நான் கேட்கல. எவ்வளவு பட் நாள் ஆச்சு அவர் போட்டு? 1 வாரம் ஆயிடுச்சு. அந்த இல்ல 1 இட் வில் டேக் டைம். வாரத்திற்குள்ள கண்டிப்பா நேரம் எடுக்கும். ஒரு குவெரி எழுதுவதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் இல்ல இல்லையாங்கிறத நான் அவர்கள் கேட்டேன். இருந்து அழைப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுக்கான முறையா இவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாரு. இனிமேல் அதற்கான முடிவை, அதற்கான நடவடிக்கையை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் செய்தது தவறு என்பதில் நான் உறுதியா இருக்கிறேன். அதான் இப்ப என்னை மாதிரி கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய எண்ண ஓட்டத்தை உறுதி செய்யும் விதத்தில் தான் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து அதற்கான கடிதத்தையும், பரிந்துரை கடிதத்தையும் எழுதியிருக்காரு. அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி. உறுதியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நானும் உறுதியா நம்புறேன். அது அது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இப்போ காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சியின் சில நிர்வாகிகள், சில முக்கிய நிர்வாகிகள் தாவேக்கா பக்கம் போணும் அப்படின்னு அவருடைய குரல்களை ஜனநாயக ரீதியில் நீங்க சொல்லக்கூடிய சோக்கால் ஜனநாயக ரீதியில் அவர்கள் வைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும். மற்றவர்கள் வேண்டாம் இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி தொடரலாம். திரு சிதம்பரம் போன்றவர்கள், திரு தங்கபாலு போன்றவர்கள் அந்த இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி உடனடியாக திரு சிதம்பரம் வந்து பிரஸ் மீட் பண்ணி அதை வந்து கிளாரிஃபை பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சில நிர்வாகிகள் ஸ்டில் அவங்க அது இப்ப சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ நேற்று சமீபத்தில் சத்தியமூர்த்தி பவன்ல பேசக்கூடிய திரு ராஜேஷ்குமார் பேசுகின்ற போது கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு மீன் பண்ணி சொல்றாரு. அதை சொல்வதன் மூலியமாக என்ன கேட்க விரும்புகிறது காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ்? இல்ல நீங்க எல்லாத்தையும் நான் கேட்டேன். என்ன கேட்க விரும்புகிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயக உரிமை அது. யார் வேணா வந்து இப்போ தவறு வந்து சொல்ல முடியாது. நாங்க டிவிகே கூட போகணும்னு நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்வது சில தலைவர்களே பேசுறாங்க. பெரிய தலைவர்களே சொல்றாங்க. அது அவர்களுடைய இது. அதே நேரம் அதை எதிர்க்கக்கூடிய எல்லா ஜனநாயக உரிமையும், அதாவது அது ஒரு அதோடைய அந்த அந்த கருத்தோடு மாறுபடக்கூடிய எல்லா உரிமையும் நம்மளுக்கும் இருக்கு. அதுல மாறுபடுறோம். நீங்க எங்க சுத்தி வர்றீங்க அப்படின்னா, என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, இத வச்சு உங்களுடைய நெகோஷியேட்டிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக்க விரும்புறீங்களா? அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறீங்களா? 2 பாயிண்ட் இருக்குல்ல சார். இந்த என்ன ஏன்னா நீங்க என்ன சொல்ல வருகிறதுன்னா, இல்ல நான் என்ன நான் புரிஞ்சுக்கிறது? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். நீங்க ஒண்ணு தமிழக காங்கிரஸ் இதை வைத்து எங்களுக்கான பாயிண்ட் இவ்வளவு வேணும்னு நீங்க ரைஸ் பண்ண கேட்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. 2வது பாயிண்ட் என்னன்னா, இங்க பாரு எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீ கூட்டணி ஆட்சி குடுக்கலைன்னா ஏன்னா இந்த நல்ல விஷயம். கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுனது திரு விஜய். புரிஞ்சுக்கிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் தான் இதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார். இப்ப நான் என்ன திரு விஜய் சொல்றேன்னா, அவர்கள் தான் யார் யார் திமுகவுடன் நிற்க வேண்டும் என்று உறுதியாக நிற்கிறோமோ, ம். கிட்டத்தட்ட கட்சியின் பெரும்பான்மை மக்களுடைய முடிவு அதுதான். அந்த நிக்கிற பெரும்பான்மை மக்களா, பெரும்பான்மை நிர்வாகிகளா, பெரும்பான்மை தலைவர்களா, பெரும்பான்மை தொண்டர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. தொண்டர்களா? ஆமா. கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய, கட்சியினுடைய நலனை விரும்பக்கூடிய, தலைவர் ராகுல் காந்தியுடைய உயர்வை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே அதான் எண்ணம். ஏன்னா இதுதான் சார் வின்னிங் அலையன்ஸ். வின்னிங் இஸ் மஸ்ட் ஃபார் யூனோ பொலிட்டிக்கல் பார்ட்டி. சரி. இப்ப இதுல இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷயம் உறுதி. அது என்ன அப்படின்னா, விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக கருதுவதை கூட எள்ளி நகையாடக்கூடிய ஒரு பண்பாகத்தான் எடுப்போம் என்னை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா அப்பதான் நீங்க ஒரு ஆப்ஷனா எடுத்தா தான் நீங்க நெகோசியேஷன் கெப்பாசிட்டி அதை கொண்டு வரீங்களா, ஐ மீன் நெகோசியேட்டிங் டூலா வந்து அவர் வைக்கிறீங்களான்ற கொஸ்டினே வரும். லெட் மீ அதுவே எக்ஸ்பிளைன் இல்லையா? யூ அகைன். அதுவே இல்லையா? லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ அகைன். திமுகவுடன் செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய எங்களுக்கு எல்லாருக்குமே, திமுகவுடன் தான் கூட்டணி என்று நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விஷயத்துல தெளிவு இருக்குது. அது என்னன்னா, விஜய் ஒரு ஆப்ஷனே கிடையாது. அட்லீஸ்ட் ஃபார் நவ். நீங்க புரிஞ்சுக்கங்க. அட்லீஸ்ட் ஃபார் நவ் அவர் எப்படி இதை காட்டி, ஏன்னா திமுகக்கே அது தெரியும். சரி இந்த ஃபேன் கூடுறது இதெல்லாம் அவர் நல்ல கருத்தியலை சொல்லியிருக்கலாம். நல்ல கொள்கை தலைவர்களை சொல்லியிருக்கலாம். அகெயின் ஐ வெல்கம் ஹிம். ஐ அப்ரிஷியேட் ஹிம். ஆனா
பாலிடிக்ஸ்ல வந்து அவர் அதிமுக மிஞ்சிருவாரு நீங்க நம்புறீங்களா? திமுக கிட்ட வரது விடுங்க. அவர் அதிமுக மிஞ்சிருவாரு நீங்க நம்புறீங்களா? அப்போ ஜஸ்ட் நவ் ஹி ஹஸ் இப்ப என்டர்ட். சமீபத்துல நான் ஏன் திருப்பி மாணிக்கம் தாக்கூருடைய இல்ல ட்வீட்டுக்கே நான் இது வரேன். முடிச்சிடுறேன். இல்ல அது 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 அதோட சேர்த்து நீங்க சொல்லிடுங்க. அவர் வந்து உங்க லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் போட்டிருந்த அந்த கருத்து கணிப்பு எடுத்து முதல்வருக்கு அடுத்ததாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பதவியும் சேர்த்து போட்டிருந்தார். அதனால் இந்த கேள்வி வருகிறது தான் லயோலா நான் சொல்றேன். காலேஜினுடைய கருத்து கணிப்புகள் நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீர்களே ஆனால் இளைஞர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு பெரும்பாலும் மாணவர்கள் இவரிடத்துல போய் எடுக்கிறது. ஒரு விஷயம் பெரிய திருப்தி என்னன்னா, மாணவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலேயே திமுகவுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பது. விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு என்பது, சாரி டு சே தட், அது இளைஞர்களால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு என்பதனால் அந்த கருத்து கணிப்போடு உடன்படவில்லை என்பது ஒன்று. இன்னொன்று, எந்த கருத்து கணிப்போடு நான் என்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த மோடி ஆட்சி வந்து இந்த கருத்து கணிப்புகள் வர ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்து இந்த கருத்து கணிப்பு மேல இருக்கிற மரியாதை எனக்கு போச்சு. நான் இதை வச்சுலாம் நான் பேச கடந்த வரல. முறை இதே இல்ல ஏன்னா லயோலா கல்லூரி மாணவர்கள் எடுத்துக்கூடிய கருத்து கணிப்பு தான் இருந்துட்டு உறுதியானதா போட்டோம். இருந்தது. இல்ல இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி எனக்கு சார் நான் என்ன சொல்றேன், என்னுடைய நினைப்பாடு ரைட், எல்லாம் ரைட், குட், வெரி கிரேட், ஆல் பிரைசஸ் டியூ டு காட், லெட்ஸ் லீவ் இட். நான் என்ன சொல்றேன்னா, கருத்து கணிப்பு வச்சு அதான் நான் சொல்றேன். கருத்து கணிப்பு விட்டுருங்க, கிரவுண்ட் ரியாலிட்டியை நீங்க பாருங்க. சரி. விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடியவருடைய அரசியல் புரிதல் என்ன? விஜயுடைய கட்சிக்காரர்களுடைய பூத் கமிட்டியை போட்டிருக்கிறாங்களே அவங்களுடைய அரசியல் புரிதல் என்ன? அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸுடைய புரிதல் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணி, ஏன்னா சண்டையே சீமானுக்கு விஜய்க்கு தான், இதான் யதார்த்தம். அதனாலதான் சீமான் வெறி கொண்டு விஜயை தாக்கிட்டு இருக்காரு. வந்திருக்க கொஞ்சம் ரசிகர்களையும் இவர் வாங்கிடுவார் போல இருக்குன்னு. அந்த ஏன்னா இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நோ, அட்லீஸ்ட் ஆஸ் ஆஃப் நோ, இந்த தேர்தலில் குறைந்தபட்சம், அடுத்த தேர்தல் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வச்சிருக்கிற கொள்கை தலைவர்களும் கொள்கையும் சரியானது தான். அதனால அவர் தன்னை எப்படி மேம்படுத்திக்குவார், என்ன மெருகெடுத்துக்குவார், நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனா கண்டினியூஸா நான் பதிய வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, என்றைக்கு விஜய் வந்து ஹி டெக்ளேர்ஸ் தட் ஹி இஸ் அட் தி ரைட் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்டரி, எந்த லீடர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காமராஜரை, பெரியாரை இப்படிலாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னப்பவே அவரை நோக்கி எதிர்ப்புகளும் அழுத்தங்களும் வரும் பாஜக தரப்புல இருந்து, அல்லது அழிவு சக்திகள் யாரா இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து வரும். அப்படி வர்றப்ப அதை வாங்கிக்கிட்டு அவர் வரலாற்றில் எப்படி தாங்கி நிக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவர் ஒரு லீடரா நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்டா பிஜேபி எல்லாம் தரல, அவரா ஒரு பிரச்சனை எழுதிக்கிட்டாரு அந்த கரூர் இன்சிடென்ட்ல. இதுக்கு பிறகு சிபிஐ சம்மன் எல்லாம் இருக்கு. அப்கோர்ஸ் ஒண்ணு அதுவா நடக்கும், இல்லைன்னா இவங்க ஏற்படுத்துவாங்க. இப்ப இது அதுவா நடந்துருச்சு, இதுல பிஜேபி ஏற்படுத்தல இதை பொறுத்த வரைக்கும். அப்ப அதுவா ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதையே அவரால் எதிர்கொள்ள முடியல, இந்த இடத்துல சறுக்கிறாரு. இதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் சிபிஐக்கு போய் மாறி அது அவங்க கைக்கு வந்து அதுல யார் இது பண்றா, இவர் இங்க இருந்து நெகோசியேட் பண்றாரு, நான் பிஜேபி போனாலும் போயிருவேன், காங்கிரஸ் வரீங்களா இல்லையான்னு மிரட்டுறாரு, இப்படி பல செய்திகள் சொல்றாங்க, பல மாதிரியா கேள்விப்படுறோம். இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் எப்படி நிக்கிறாருங்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 5 வருஷம் தேவைப்படும். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய தேசிய கட்சி, இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி, மிகப்பெரிய பாரம்பரியம், இந்தியாவின் முதல் பிரதமரை கொடுத்த கட்சி, இந்தியாவின் முதல் பெண் பிரதமரை கொடுத்த கட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே செல்லக்கூடிய, இந்தியாவிற்கு இந்த தேசத்திற்காக 2 பிரதமர்களுடைய உயிரை கொடுத்த ஒரு கட்சி, அவ்வளவு பெரிய கட்சியில இருந்து விஜய் கூட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவதை விட அதை ஏற்க முடியாது. நீங்க நான் சொல்றீங்க எதுக்கு இதை சொல்றேன், இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா, விஜய் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். நான் என்ன இதோட சொல்றேன், சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்னவாக தமிழகத்தில் என்ன இருக்கு, இல்ல என்ன இருக்கு, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய என்ன நிலைமை? நிலை என்னவாக இருக்கு, என்னவா எத்தனை சதவீத வாக்குகள் வைத்திருக்காங்க அடிப்படையில் இது ஒரு பேசு பொருளாகிறதுங்க. எத்தனை சதவீத வாக்கு வச்சிருக்கிறோம் 4% அப்படிங்கிறது கூட்டணியோடு சேர்த்து போறதுனால நீங்க வைக்கிற கணக்கு நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அப்படி பார்த்தா கூட கூட்டணியை தவிர்த்து வெறும் தனித்த சதவீத கணக்கில் பார்த்தா கூட 4வது இடத்துல இருக்கும். சரியா? வெறும் கூட்டணி இல்லாமல் இருந்தாதான் இப்ப எங்களுக்கு அப்கோர்ஸ் வந்து உங்களுடைய டோட்டலா இது பண்ண முடியும். அதுக்கான கால சூழல் இப்ப இல்ல. உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கான கால சூழ்நிலை இப்ப இல்ல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு மனித விரோத சக்தி தன்னுடைய கோரப்பற்களை காட்டி இங்க தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறதுனால, இந்த நேரத்துல வந்து ஏன் பர்சனல் பவரை நிரூபிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கும், அண்ணாமலை மாதிரி ஒரு ஆசிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் முடியாது. நாங்க தனிச்சு நின்று எவ்வளவுன்னு காட்டுறோம் அப்படிலாம் முடியாது. நாங்க எல்லாத்தையும் உள்வாங்கி தான் ஒரு தேர்தலை சந்திக்கணும். அப்படிங்கிறப்ப இன்றைக்கு நீங்க கூட்டணி எம்எல்ஏ பிரதிநிதித்துவ ரீதியாக நாங்க எத்தனை இடத்துல இருக்கிறோம்? 3வது இடத்துல இருக்கிறோம். சரி. அப்போ ஒரு அரசியல்ல நீங்க உருண்டு புரண்டு நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினாலும் எண்ட் ஆஃப் தி டே எதுக்காக? அரசியல நீங்க உருண்டு புரண்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டாலும், சீமான் கூட சொல்லிக்கிறாரு, தொடர்ந்து நான் வந்து உயர்ந்துட்டே இருக்கேன், 8% வச்சிருக்கேன். பிரயோஜனம் என்னப்பா? எங்க தலைவர் செல்லகுமார் சொல்வார், பொட்டி உடைச்சா உள்ள ஒண்ணு இல்லைங்குவார். நீ ஜெயிச்சு வந்து எத்தனை உன்னை நம்பி ஓட்டு போடுறவங்களுக்கு நீ பிரதிநிதி ஆனியா? உன்னால குரல் எழுப்ப முடிஞ்சா? இந்தியாவின் தமிழ்நாட்டின் 3வது பெரிய சக்தி நாங்க பிரதிநிதித்துவ அடிப்படையில. எங்களை மீறி யார் இருக்கா இங்க? பிசிக தான் சொல்லாங்க, நாங்க தான் 3வது பெரிய கட்சி. பிரதிநிதித்துவ அடிப்படையில் நாங்களாங்க 18 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம். Right. பிரதிநிதித்துவம் தானே முக்கியம் அரசியல்ல. அப்போ அரசியல் ரீதியாக how to play the game, how to represent the public, how to raise the voice of public in the assembly அப்படிங்கறத தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். அந்த அடிப்படையில் இது விளையாட்டு விஷயம் கிடையாது.
ஏதோ திடீர்னு பாவம் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு வந்துட்டார். அகைன் நான் சொல்றேன், அவர் அழிவு சக்தி அல்ல, ஆக்கப்பூர்வமான சக்தி என்றுதான் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இனி அவருக்கான எதிர்ப்புகள் வரும், அவருக்கான நெருக்கடிகள் வரும். அதையெல்லாம் தாங்கி அவர் தலைவர் நிரூபிக்கிறதுக்கான எந்த கால சூழ்நிலையும் அமையவே இல்லை. அதுக்குள்ள அவரோடு கூட்டணி வைப்பது என்பது நம்முடைய கட்சியை தற்கொலைக்கு சமமாக தூண்டுவதற்கு சமம் என்று நான் கருதுகிறேன். அதனால ஒண்ணு, இது ஒரு பக்கம். இப்பதான் புதுசா வந்து ஒருத்தர் வந்து அப்படி இப்படின்னு பெருசா வந்து கற்பனை கோட்டை கட்டிட்டு இருக்கிறாரு. இனிமே அவர் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் தான் என்னுடைய கருத்து. இப்ப இல்ல, காலங்கள் மாறும் பொழுது எப்படி அவர் தன்னை நிலைநிறுத்துறாரு இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மேபி பார்க்கலாம். அதான நியாயமான விமர்சனமா இருக்க முடியும். இன்றைக்கு அதே இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், களத்தில் காங்கிரசுக்கு நிகராக இந்த தமிழ் மண்ணில் பாசிசத்தை உறுதியோடு எதிர்க்கக்கூடிய ஒரு முதல்வர். கடைசியில இந்த டாஸ்மாக்ல வந்து மரியாதைக்குரிய துணை முதல்வர் உள்ள கொண்டு வரணுங்கிறது முதற்கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிலீஃப் வாங்கிட்டு வந்தது வரைக்கும் பாக்குறோம். என்ன பிஜேபி இணைய சொன்னாங்கன்னு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்துல கபில் சிபல் கோர்ட்ல சொன்னது வரைக்கும் பாக்குறோம். எந்த அளவுக்கு நெருக்கடிகள் தர முடியுமோ அத்தனை நெருக்கடிகளையும் தாண்டி கவர்னரை வைத்து தரக்கூடிய நெருக்கடி, பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு தரக்கூடிய நெருக்கடி, இது எல்லாவற்றையும் வைத்து ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது திமுக காங்கிரஸ்ங்கிறதா ஒரு இன்டாக்ட் இப்ப இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸா சஸ்டைனபிள் அலைன்ஸா இருக்கும். சஸ்டைனபிளா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஐடியாலஜிக்கலி வந்து மூவிங் ஃபார்வர்டா இருக்கும், பிரயோஜனப்படதா இருக்கும். நீங்க சொன்னீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அது மியூச்சுவலா அல்லது காங்கிரஸுக்கா? சார், இது இவ்வளவு பெரிய பிரதிநிதித்துவங்களை பெற்றிருக்கிறோமே, அது எங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லையா? இவ்வளவு பெரிய பிரதித்துவம் நீங்களே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்களே. எந்த காலகட்டத்துல யோசிக்க நியாயமான ஒரு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. எல்லா நீங்க மாநிலத்தையும் சொல்றீங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாருன்னு சொல்றேன். எல்லா பக்கமும் வந்து ஒரு கட்சியை வளப்படுத்தணும், மேம்படுத்தணும், அடுத்த யூத்தை வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறேன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த அடிப்படையில் நீங்க ஹானஸ்டா சொல்லுங்க திரு புகாரி, நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான மீன்ஸ் கண்டென்ட் ஆகக்கூடிய அளவுக்கான உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. வாஸ்தவம் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு அழகான பதில் சொன்னா இல்லையா? காமராஜர் ஆட்சியை வர வேண்டும் அப்படின்னு தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார். அதற்கு பிறகு சில சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அதுக்காக அழகான விளக்கத்தையும் அவரு பின்னால கொடுத்தார். எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும், எங்களுக்கு ஒரு கட்சி கொள்கை இருக்கு. இப்ப கட்சியை வளர்க்கணும். நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கிடையாதுங்கிறது ஒரு பதில். ஆமாங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் சொல்றேன். நான் வந்து 21,000 வாக்குகள் பெற்று தேர்தலில் நின்று 3வது இடத்தில் மாநில பொதுச் செயலாளராக வெற்றி பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் என்னவா பாக்குறீங்க? இத்தனை இளைஞர்களுடைய வாக்கு பெற்று வரோம்னா இளைஞர்களிடம் அது வரவேற்பு இருக்குது. கட்சியை வளர்ப்பது ஒரு பக்கம் முக்கியமானது. இன்னொரு பக்கம் தேர்தல் பிரதிநிதித்துவத்தை விட்டுறாம வளர்க்கறது இன்னொரு பக்கம். 3வது பக்கம் ஐடியாலஜி தேஞ்சிராம பாத்துக்கிறது 3வது பக்கம். இது எல்லாத்தையும் உள்வாங்கியதுதான் ஒரு கட்சியுடைய வந்து கூட்டணி முடிவா இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற போது திமுகவோட அதனால இன்னொன்னு சொன்ன பாத்தீங்களா? இப்ப நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க உள்வாங்கணும் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அவங்க என்ன விரும்புவாங்கன்னா, தனிச்சு நிக்கணும், காங்கிரஸ்னு ஒரு மரியாதை இருக்குது, வாங்க தலைவர் ராகுல் காந்தி படைய வாங்க, இப்படி எல்லாம் ஒரு முடிவெடுத்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த இது என்னுடைய பர்சனல் வியூ, நாட் அஸ் காங்கிரஸ் பர்சன், ஒரு பார்வையாளரா நான் சொல்றேன். நிறைய ட்ரை பண்ணாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொண்டு கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சத்தியமா இல்லை. அப்ப இந்த மூணையும் சேர்ந்துதான் ஒரு கூட்டணிக்கான முடிவு எடுக்க வேண்டியிருக்குது. கட்சி வளர்ச்சி, ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், யாரோட இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு. ஏன்னா இன்னைக்கு மரியாதைக்குரிய நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய அண்ணன் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்களை வந்து விமர்சிக்கும் போது அவர் அழகா சொல்றது தான், ரெப்ரசன்டேஷனோட நீ இருந்தா தான் உன்னை மதிப்பான். அப்ப அந்த ரெப்ரசன்டேஷனோடவே நான் எங்கெங்க எதிர்ப்பு குரல் கொடுக்கணுமோ அங்க கொடுக்குறேன், எங்கெங்க வந்து சமரசமாகணுமோ அங்க ஆகிறேன், எங்க எதிர்க்கணுமோ அதே பாலிடிக்ஸ் தான். இதை வந்து பாக்குறவங்க வந்து சீட்டுக்காக எப்படி ஆயிடுச்சு. இப்ப சீமான் போன்றவர்கள் அரசியல் புரிதல் வந்து அறவே இல்லாத ஒரு மனிதர் என்றால் இந்தியாவிலேயே சீமானை சொல்லலாம். ஏன்னா இப்ப அவர் வந்து தொடர்ந்து அவருக்கு இது உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கிருந்தா இந்த புரிதல் எல்லாம் இளைஞர்களுக்கு மத்தியில வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தனிச்சுக்கிறேன், ஃபண்டு பண்றதுக்கு ஆள் இருக்குது, கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்குது, திறன்நிதி கேட்டா கொடுப்பாங்க, கேட்டா கொடுக்காம தான் நிறைய பேர் இருக்காங்க, கேட்டா கொடுக்கறதுக்கு வெளிநாட்டுல இருக்கு. இப்ப கூட ஒரு ஆடியோ எல்லாம் லீக் ஆயிருக்கு, நீ எவ்வளோடா வாங்கினு 2 பேரும் பேசிக்கிறது. அப்படி ஃபண்டு தருவாங்கன்னா தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு 1/2% கூடுறதுக்கு எல்லாம் வந்து ஆள் இருக்க தான் செய்யுது. ஆனால் உங்களை நம்பி பொருளாதாரம் செலவு செய்பவர்களுக்கும் உங்களை நம்பி வாக்கு அளித்தவர்களுக்கும் நீங்கள் பிரதிநிதியாக மாறாத வரை அந்த வாக்கு வந்து வேஸ்ட் தான். அதை நோக்கி செல்வதில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங். அது தெரியாதவர்களா வாக்காளர்கள்? யாருக்கு வாக்களிப்பவர்கள்? திரு சீமான் அவர்களுக்கு கண்டிப்பா 8% வந்து சீமானுடைய தெரியாதவர்கள். அந்த 8%மே அரசியல் அறிவற்றவர்கள் தான் நான் சொல்லுவேன். போயும் சீமானுக்கு அவங்க வாக்காளர்கள் கொச்சைப்படுத்துறதா இல்லையா? இந்த சீமானுக்கு வாக்களிப்பவர்கள் என்னத்த சொல்றது? பின்ன
ஒரு தனக்குத்தானே முரண்படக்கூடிய ஒரு அரசியல் அறிவற்ற ஒரு நபருக்கு போய் 8% பேர் வாக்கு போடுறாங்கன்றதை விட ஒரு கேலிக்கூத்து ஜனநாயகத்தில் இருக்க முடியுமா? ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை தனக்கு தேவையான ஒரு தலைவனை தேர்வெடுப்பது வந்து யார்? ஒரு தடை வாக்காளருக்கு செய்யப்பட்ட இயக்கத்துடைய தலைவரை முன்னிறுத்துபவர்களுக்கு வாக்காளருக்கு யாரு உரிமை இருக்கா முன்னிறுத்துறாரு? இல்லையா? அவருடைய தலைவர் யாரு? வாக்காளருக்கு உரிமை இருக்கா இல்லையா? தாராளமா உரிமை இருக்கு. அப்புறம் அவரை நீங்க அப்புறம் விமர்சிப்பதற்கு நீங்க எனக்கு உரிமை வந்து இருக்குல்ல. அதை விமர்சிப்பது எனக்கு உரிமை இருக்குல்ல. அந்த உரிமையில விமர்சிக்கிறேன். அது உரிமையான விமர்சனம் தானே. அதே வாக்காளரிடம் தான் நீங்களும் நின்று வாக்குகளை பெறப் போகிறீர்கள். தாராளமா. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் அவருக்கு வாக்களித்தவர் நாளைக்கு மாத்தி கொடுப்பாங்கல்ல. நான் இப்படி விமர்சிச்சா தானே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை எங்களுக்கு மாத்தி கொடுப்பாங்க. அவங்க அதை அப்பதானே அது அவங்களுக்கு விளங்கும். ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு நபர் தோற்பதற்காகவே இவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஒருத்தர் இப்ப தேர்தல்ல பங்கெடுக்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் அவருக்கு அபரிமிதமாக அள்ளி தருவதற்கும் பொருளாதாரத்தை தருவதற்கும் அதை நடத்துவதற்கும் ஆள் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தா யார் வேணா தான் நிப்பாங்க. அப்ப எதுக்கு இந்த பாயிண்ட சொல்றேன் அப்படின்னா எதுக்கு தான் தனித்து நிற்பது என்பது ரெப்ரசன்டேஷன் இல்லாம போகும். அப்ப ஒரு நம்மளுக்காக இது வரைக்கும் பிரதிநிதித்துவமே இல்லைன்னாலும் பரவாயில்ல என்று போடுவதை விட ஒரு என்னுடைய கருத்தில் மை ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஏற்புடையதல்ல. அதனால வாக்க பெறுறோம், ஒரு தேர்தலை பயன்படுத்துறோம், அதுல முறையாக பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று பேசுவதற்கான வாய்ப்பை தருவது திமுகவுடனான கூட்டணி தான். விஜயோடைய கூட்டணி என்பது ஒரு சான்ஸா நீங்க வச்சுக்கிட்டு நெகோசியேஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றீங்களா என்பது உங்களுடைய மறைமுகமான கேள்வியாக இருக்குமே. ஆனால் நேரடியான கேள்வியாக இருக்குமே. ஆனால் விஜய் ஒரு ஆப்ஷனாவே திமுகவுடன் செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நானெல்லாம் எடுத்துக்கொள்வதே அல்ல. அது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம். சில்லி ஆப்ஷன். ஆமா, அப்கோர்ஸ் பார்க்கலான்ட்டேன். அதுக்காக நான் அவரை பீலிட்டில் பண்ணல. இன்னைக்கு லெட் மீ பி வெரி கிளியர். அவரை நான் பீலிட்டில் பண்ணல. பாவம். மத்ததெல்லாம் உண்மை. அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை தலைவர் ஆகட்டும், அவர் விட்டுட்டு வந்திருக்க சினிமா ஃபீல்ட் ஆகட்டும், அவர் ரொம்ப இவ்வளவு தூரம் கூட நான் எதிர்பார்க்கல. பயங்கர தீவிரமா வந்து பாலிடிக்ஸ்ல வந்து பண்றதாகட்டும் குட். ஏன்னா எல்லாருக்கும் அரசியல்ல வருவதற்கான உரிமை இருக்கிறது. அதே பெரியாரிய சித்தாந்தத்தோடு அவரை வரவேற்கிறேன். கருத்து முரண் இருந்தாலும் வரவேற்கிறேன். ஆனால் அவர் நிக்கட்டும், வரட்டும். அது அப்ப வந்து அவருடைய ஆப்ஷன்ங்கிறது வேற. இன்னைக்கு வந்து அவருடைய ஆப்ஷனை வந்து ஒரு ஆப்ஷனாவே எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு ஒரே ஆப்ஷன் தான். திமுகவா அதிமுகவா? அதிமுக பாஜகவுடன் சென்று விட்டது. ஒருவேளை அது பாஜகவோட போகாம போன தேர்தல் மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கண்டிப்பா இல்லங்க கன்சிடர் பண்ணா என்னங்கன்ற கூட உங்களுடைய நேர்காணல் நான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, கன்சிடர் பண்ண என்ன தப்பு? எதுக்கு திமுக கோவம் வருது? இப்படி நம்ம கேட்டிருக்கலாம். வாய்ப்பு இருந்திருந்தா. ஆனா ஏன்னா அது லெகசி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு லெகசி இருக்குது. இப்ப அவங்களும் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க வெளியே அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு வகையில கம்பேர் பண்ணி பேசலாம். இவரை வந்து கம்பேரே பண்ண முடியாது. அப்படி எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. ரொம்ப நன்றி திருப்பதி. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் இவ்வளவு நேரம் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி.